ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஒரு புது பிஸ்னஸ் உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரோ போட்டு நம்ம கேம் பிளேக்கு போகலாமா? சரி, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். லோட் ஆகுது. என் தொண்டில் கொஞ்சம் கட்டி இருக்குது, என் வாய்ஸ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓகே. நம்ம இதை பாட்டாக போடலாங்க. இது குதிக்கிறது, இது ஓடுறது. ஓகே, இதுதான் நம்ம கடை. கொஞ்சம் பக்காகுது. என்னடா டச் ஆட் ஆட் இப்படி பை பண்ணுறது. காசு இல்லைங்க எங்ககிட்ட. இப்போ நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும்ல, அதை வச்சு தான் நம்ம கடையை டெவலப் பண்ணணும். லைட் எல்லாம் இருக்கோ, அப்போ கண்டிப்பாக கரண்ட் பில் வச்சுருப்பானுங்க. செம்மல்ல. பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். இந்த கேம் செம்மங்க, நீங்களும் விளையாடி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். அவ்வளோதான். பொருள்லாம் வந்துச்சு. ரோடு நம்ம எங்கே ரேட்லாம். ஐயோ, ரொம்ப நாள் வச்சுதுங்க இதெல்லாம் விளையாடி. இந்த வெட்டி எங்கே போடலாம்? இந்த குப்பை தொட்டி நம்ம கிட்ட எடுத்துக்கலாமா? முடியாது. ப்ரைஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் போட்டுட்டு இதை குப்பையெல்லாம் நம்ம வெளில தள்ளிடலாம். சரி, இப்போ நம்ம விலையை வைக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம வாங்கின ப்ரைஸ் எங்கே இருக்குது? நம்ம ஐயோ, இது ஒரு லாபம் எனக்கு கொடுங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா $3. என்னமோ $3 என்னமோ தான் சொல்கிறாங்க. எனக்கு அது எல்லாம் புரியலை. எனக்கு இந்த டாலர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாமல் இந்த கேம் விளையாட வந்தேன். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற கணக்கே நம்ம போட்டுடலாமா? ஓகே, அவங்க சொன்ன கணக்கே போடலாம். நம்ம ஒன்று நமக்கும் பிஸ்னஸ் ஆகணும். நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. அவங்க சொன்னதே கேட்டுக்கிட்டால் நம்ம எப்படி பண்ணிடுறது? ஒன்று கூட போடணும். ஓகே, நம்ம கீழே இது என்னது? ஓ, இது பெட்டியை நகுதுது. நான் இது
இல்லை 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 நான் இதுக்கு வெளியே கேட்டேன்டா. ஓகே. ஏங்க இதை வாங்க. நம்ம ஒன்று அதிகமாகவே போட்டு வைக்கலாம். சரி, எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், இது கடையை ஓப்பன். இவ்வளோ ராத்திரியான கரண்ட் இருக்குது சார். வாங்குங்க சார், இந்த ப்ரெட்டு வாங்குங்க சார். இந்த ப்ரெட்டுங்கிறத சாக்கோஸ் என்னமோ இருக்குது, அதுதான் ரொம்பவே விலையாக இருக்குது. பில் போடணுமா? என்ன சொன்னீங்க? இப்போ அவருக்கு நான் 4 ரூபா கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி தான் நான் சரி, எல்லாம் புரிஞ்சிருச்சு. கார்டு எதிர சொல்லணும். இங்கே இன்னமும் ஃபோன் இன்னமும் இருக்குது. இதா 5 டாட்டு. இதை வாங்குறதுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருந்தா நீயுமா? இவனும் இந்த சாக்கோஸ் தான் ரொம்பவே வாங்குறான். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் போகுது இப்போதைக்கு. நான் சொல்கிறேன் சரியா? கரெக்டாக காசு கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க சார். ரொம்ப எனக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் சீக்கிரம் போகலாம். வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவையில்லை. இதோ இந்த சார் நல்லவர். நீங்கள் இந்த சாரும் நல்லவராக தான் இருக்கார். என்ன யாரும் வரமாட்டேங்கிறானுங்க. நம்ம இந்த கடையை நம்ம பாட்டாக போடலாம். அது இந்த சூப்பர் மார்க்கெட் பாட் பண்ண மாதிரி அந்த மாதிரி போட்டால் நம்ம போக இந்த கடையை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். பேரெல்லாம் கொடுக்க மாட்டானுங்களோ, சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருவானுங்க. வாங்க மேடம், வாங்க மேடம். எங்கே மேடம்? இதெல்லாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறது? இதை வாங்குறதுக்கு இந்த மேடம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்காங்களோ. பாட்டி நீங்கள் வாங்க. உங்கள் பேரன் குழந்தைங்கன்னா சாக்கோஸ் கேட்டிருப்பானுங்க. நான் சொன்னேன்ல. ஆனால் ஒன்றை தான் வாங்கினீங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு டப்பானால் ஆள் எடுக்கணும். நீங்கள் இந்த சாக்கோஸ் தான் நல்லாவே வேற போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குற இடத்துல தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், சாக்கோஸ் தான் காலி இருக்குது. அந்த பாருங்கள், அந்த பெட் அப்படியே தான் இருக்குது. நீங்களும் சாக்கோஸே வாங்க போகிறீங்களே, உங்கள் பசங்களுக்கு தானே ஆண்டி? சரியாக வரும். கடை எத்தனை மணிக்கு மூடுவானுங்க? இந்த கேமில் நம்மளால சாப்பிடலாம் முடியுமா? நம்மளே போய்ட்டு ஒரு கடைக்கு போய்ட்டு வாங்கலாம் முடியாது. ஓகே, யார் சார் இந்த வேலைக்கெல்லாம் வைக்க முடியுமோ இந்த இடத்துல? அப்படி வைக்கிறது கண்டிப்பாக இருக்குது, எனக்கு தெரியும். எப்படின்னா நம்ம நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு ஃப்யூச்சரில் நம்ம இந்த பாட்டை போடுவோம்ல, அப்போ நம்ம இந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதை நான் சொல்கிறது என்ன வரேன்னா, இப்போ பாட்டு வந்து தானே இது
இப்போ நம்ம ஒரு ஒரு 30 அந்த மாதிரி போகும்போது இதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலை நான் சொல்கிறேன். லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலரில் இருக்குது லெவல் 1. அந்த காசு கார்டு கொடுங்க மேடம். சார் இந்த சாக்லேட் வாங்க போங்க சார், கடைசி ஒன்று. டேய் மொட்டை தலையா, ப்ரெட்டை மட்டும் வாங்குறியே நீ, என்ன ப்ரெட்டு மட்டும் தரையாட்டா சாப்பிட்ற? தொட்டு எடுத்துகிட்டு போடா. என்ன வேணும்? இப்போ நம்ம வேலைக்கு ஏறுறது வைக்கலாம், அதுக்கு லெவல் வேணும். அப்போ எதுக்கு நம்ம வைக்கணும்னா, நம்ம இந்த கேம் விளாட்றது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான், அந்த பில்லு போடுறதுக்கு தான். ஆளுங்களை வச்சு என்ன கண்டிப்பாக எதுக்கு அவங்க அதை வச்சுருப்பாங்கன்னா, நம்ம அந்த நிறைய இந்த அப்டேட்டில் என்னமோ வருங்க, அதை நான் அப்போ பார்த்துக்கலாம். இப்போல்லாம் பேசுகிறது டைமில். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓகே. ஓகே, என்னக்கா நீங்கள் ப்ரெட்டை மட்டும் வாங்கியிருக்கீங்க? சரி, நம்ம லைட்டை போட்டுடலாம். இப்போ சரியா இருக்குங்க. நம்ம லைட்டெல்லாம் வாங்கலாமோ? அந்த வெள்ளம் வாங்குற மாதிரி இருந்தால் சூப்பருங்க. ஓகே, எல்லாம் பொருளும் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடையை க்ளோஸ் பண்ணலாம் முதல்ல, இல்லைன்னா சும்மா டைம் போகுது. இந்த பக்கம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நம்ம பொருட்கள் வாங்கலாம். இது ஆயில் தானே, ஆயில் வாங்கிக்கலாம். இப்போ ப்ரெட்டு வாங்கிக்கலாம், பாஸ்தா வாங்கிக்கலாங்க. சோப் பவுட்ரு தானே இது, சரி இதையும் வாங்கிக்கலாம். சரி போட்டுக்கலாம். இதை வெளில ஒரு லைட்டு கூட இல்லைங்க. சரி நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் போட்டுக்கலாம். சோப்பு வந்ததில்ல, சோப்பு தானே அது, சோப் பவுடர்லாம் சொன்னாங்க. நமக்கு சூசு என்னமோ தானே, என்னமோ அதை சாப்பிட்ற நம்ம அது பவுடர்னு நினச்சிருக்கோம். என்னமோ அது ஸ்பெல்லிங்ஸ் எனக்கு தெரியலங்க, ஸ்பெல்லிங்ஸ் தெரியுதாங்க, தெரியலைங்க. கண்ணை எப்படி உங்களுக்கு சொல்கிறது, அதை படிக்க முடியுது ஆனால் தெரியல. அந்த என்னமோ அந்த தெரியாத மாதிரி என்னமோ இருக்குது, பிளர் என்னமோ இருக்குது, அந்த பிளரு என்னமோ சொல்கிறாங்களே. கடைக்கு திருட்டு பையெல்லாம் வருவானா? அப்படிலாம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த கேமு எவனும் விளையாடிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா திருடனையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு. குப்பை தொட்டி நம்ம கடை வாசலில் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னாங்க.
நம்ம சில இதுக்கு ப்ரைஸு போடலல்ல. சரி இது நம்ம முதல்ல போய் போட்டு வந்துடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஐயோ இது கொள்ள லாபம். இது ஓகேங்க. இது ஓகே. ஆயிலுக்கு வச்ச மாவில் ஓகே. நம்ம நாளைக்கு வச்சுட்டோம். க்ளோஸாக இருந்த கடையை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த லைட்டு மாற்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்ற முடியுது. ஏன்னா நீங்களே சொல்லுங்க. இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் மட்டும் ஏன் இருட்டாக இருக்குது எனக்கு தெரியல. சார் வாங்க சார், கடை ஓப்பனில் இருக்குது. கடை ஓப்பனில் தானே இருக்குது. இதுக்கு யாரும் வர மாட்டேங்க. டைமும் கூட போக மாட்டேங்குதுங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல. இங்கே ஒரு சார் வந்துட்டு இருந்தாரு. அவருங்க வந்து போய்ட்டு கடை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம். அந்த ரெட்டாக கலர்லாம் அதெல்லாம் நம்ம தப்பு பண்ணது என்னமோ தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு லாபம் எவ்வளோன்னா $64 என்னமோ தான். $64 என்னமோ தான். அது எனக்கு டாலர் மட்டும்தான் எனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் எனக்கு தெரியும். மற்றது எல்லாமே எனக்கு தெரியாது. அவ்வளோ யாராவது வாங்க. சார் வாங்க சார். பச்சை சட்டை வா. பச்சையாக தரும் வாங்கி போட. பச்சை இதுதாண்டா இருக்குது. என்னமோ ஏறா அது மட்டும் இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பாஸ்தாவா? நல்லது பண்ணதுடா. எனக்கு கொஞ்சம் பாதல் பண்ணி எடுத்து வாடா. பசிக்கிட்டா. ஓகே கரெக்டாக சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாட்டேன். என்ன வாய் வாங்க சார். அதே பார்த்துட்டா. உன் பொண்ணாடி திட்டி அனுப்பிட்டாரா? மட்டும் ஒன்றா. அப்போ என்ன வந்தேன்னா நீங்கள் பாஸ்தா மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ திட்டி அனுப்பிச்சால பிரெட் வாங்க எனக்கு சூஸ் சூசி வாங்கிக்கலாம். அந்த சூஸ் வாங்க அது சாப்பாடு இல்லை சோப்பானு எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு ஒரு இருக்கும். எல்லாம் புரியும். இப்படியே நின்று இருந்துச்சான். அதுக்கு ஒரு வீடு போகல. ஓகே போகிறவங்க இவ்வளோ எடுத்துக்கான். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு பார்த்தா கார்டை கொடுத்துட்டான். சரி ஓகே சார். மறுபடியும் ஏன் சார் வந்தீங்க? இதை மறந்துட்டீங்களா? சரி கொடுங்க சார் கார்டை.
4. ஓகே வாங்க சார். ஆயிலும் பாஸ்தா அது மட்டும் தான் அவ்வளோ விற்க மாட்டேங்குது. மற்றலாம் சீக்கிரம் விற்றுடுச்சு பார்த்தீங்களா. கடைசியாக இருக்குது அதை மட்டும் தான் அவ்வளோ விற்க மாட்டேங்குது. ரொம்பவே விற்க மாட்டேங்குது அந்த ஆயில் தாங்க. பார்த்தீங்களா அதே இடத்துல இருக்குது. ஆயில் சொல்லும்போது 2 பாட்டில் தான் இருக்குது. பரவாயில்லையே சார், 2 பாட்டில் எடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு சார். நீங்கள் அந்த 2 பாட்டில் எடுத்திருக்கான்ல. என்னடா சொல்லிட்டு போகிற? பாஸ்தா பற்றி தான் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. பாஸ்தா கம்மியாக இருக்கா இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்கான்னு நான் ஒழுங்காக பார்க்கல. எனக்கு அவ்வளோ ஸ்பெல்லிங்ஸும் வராது. இதாங்க சார். சார் கடைசி என்ன போகுது? அடுத்தது வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், யார் சார் வாங்கிட்டு போங்களே. அக்கா வாங்க சார். அக்கா கெட்ட அக்காவாக இருக்கா? கடையை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் யாரும் வரல. பரவாயில்ல, இன்றைக்கி நமக்கு லாபம் $246. இந்த என்ன பொருள் யாரும் கடைசி வரைக்கும் வாங்க. இந்த என்ன முதல்ல வாங்கணுன்னு கடை க்ளாஸ் பண்ணிட்டு கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த என்ன மாடல் சரி வாங்குங்கடா. நம்ம அடுத்த பாட்டில் கடையோட எல்லாம் இங்கே இருக்குல்ல எல்லாம் தட்டையும் நம்ம நிரப்பலாம். யாராவது வாங்க சார். அக்கா நீங்கள் தான் என் கடைக்கு வரணும். அந்த ஆயில் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வாங்களே. எவனும் என் கடைக்கு வரலக்கா. அந்த ஆயில் பாட்டில் மட்டும் எடுங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லவங்கக்கா நீங்கள். அது மட்டும் தான்க்கா இருக்குது. திட்டாதீங்கக்கா, அது மட்டும் தான் இருக்குது. காடு சரி. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா ஒன்றுமே இல்லை, கடையை க்ளோஸ் பண்ணி போகிறேன். சரி, இந்த வீடியோ ரெண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்கிற இந்த ரேங்க் அந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம நிரப்ப பார்க்கலாம். நிரப்பிட்டு எவ்வளோ பிஸ்னஸ் போகுது, எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி பாய். அது வரைக்கும் நீங்களும் காத்துருங்க. நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். பாய். நான் உங்கள் என்ஜாய். மறுபடியும் சந்திக்கலாம்.